இப்போ நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டு கொஞ்சம் நாளாகவே தமிழ் சினிமா வந்து ஒரு மொபைல் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த பப்ஜி அதெல்லாம் போகும்போது வந்து வந்து நிறைய வந்து வயலன்ஸான படம் வருதுங்க. சீரியஸாக வந்து அந்த மாதிரி மக்கள் மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ என்னன்னா கொஞ்சம் ஒவ்வொரு டேரக்டருக்கும் நிறையா ஒரு கனவு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி தான் நம்ம படங்கள் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது வந்து ப்ரொடக்ஷன் சைன் போகும்போது அது வந்து அந்த திசை திருப்பும் இந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஹன்சிகா மேம் வந்து அரண்மனை படத்தில் ஒரு கோஸ்ட்டாக பார்க்கும்போதே ஒரு டெரிஃபிக்காக ஒரு அழகான பேரை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த படம் தான் இந்த படத்துக்கு வந்து அவங்கள எடுக்கிறதுக்கான காரணமாக. கார்டியன் படத்தை வந்து நாங்கள் வந்து என்ன மாதிரியான படமாக எதிர்பார்க்கலாம் சார்? ஒரு டைரக்டரால ஃபுல்லா ஆடியன்ஸை வந்து கணிக்க முடியுமா? PGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம். 7825-806-806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கார்டியன் படத்து மூலமா அழகான பேயை வந்து உருவாக்கி நமக்காக கொடுத்திருக்கிற 2 டைரக்டர் இருக்காங்க. ஹாய் குரு சரவணன் சார் அவர்களே, சபரி அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ பொதுவாகவே ஒரு டைரக்டருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி எவ்வளோ பார்க்கணும்டா நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு வந்து எப்படி ப்ராசஸ் நடந்துச்சு? ஆக்சுவலாக விஜய் சந்தர் சார் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. அவருடைய கதை விவாதத்துக்குலாம் நான் நிறைய தடவை நான் போயிருக்கேன். கூகுள் குட்டப்பா பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த கதை வந்து ஒரு ஹீரோக்காண்டி ஓகே பண்ணி நல்லா பெரிய கம்பெனியில் ஓகேயான கதை, சில விஷயங்கள்லாம் நடக்கலை. அப்போ ஏன்னா விஜய் சந்தர் சார் எனக்கு தெரியும்னாலும் அவர்கிட்ட இந்த கதை நாம் சொல்லியிருக்கோம். அவர் வந்து நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார், நம்ம பண்ணுவோம் சார் சொல்லியிருந்தார். சரி ஓகே சார். நம்ம அதுக்கப்புறம் கூகுள் குட்டப்பா ட்ரை பண்ணி கூகுள் குட்டப்பா கிடச்சிச்சு. படம் முடிஞ்சிட்டு இருக்கும்போது, படம் முடிகிறதுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார். சார் இந்த மாதிரி அந்த கதை வந்து சொல்லுங்கள் சார், நான் ஹன்சிகா மேடம் அவங்க டேட்டு வாங்கியிருக்கேன், கதை சொல்லுங்கள் சார், நம்ம கொஞ்சம் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. நான் அவர் போய் கதை சொன்னேன். கதை பிடிச்சிருந்தது. அப்புறம் ஹன்சிகா அவங்க ஹீரோயினுக்காண்டி கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணோம். பண்ண உடனே அவங்க ஹன்சிகா மேட்ட போய் சொன்னோம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி தான் இந்த படம் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ ஒரு படத்துக்கு வந்து நம்ம நிறைய சில படம் ஆந்தாலஜி ஃபிலிம் தான் பார்த்துருக்கோம். 7 டேரக்டர் 8 டேரக்டர் 3 டேரக்டர்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்டியன் படத்தில் 2 டேரக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த ஐடியா வந்து எப்படி உருவாச்சு? ஸோ அதன் காரணம் என்ன சார்? இல்லை, அது என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே கூகுள் குட்டப்பா முடிச்சு வந்து பண்ணி முடிய போகும்போது அந்த படமும் வந்து தொடங்குச்சு. ஸோ அதனால் அப்படியே கண்டினியூ அப்படியே இது பண்ணிட்டோம். அப்படியே படம் பண்ணி இப்போ ஷூட்டிங்லாம் முடிச்சு ரிலீஸ் ரெடியாக இருக்குது. சார், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து 2 பேரும் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஹாரர் ஃபிலிம் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன சார்? இல்லை, இந்த கதை வந்து சரவணன் சொன்ன மாதிரி கூகுள் குட்டப்பாவுக்கு முன்னாடியே நாட்டை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரவணனோட ஐடியா தான் அது. ஓகே. அவன் முதல்ல இந்த கதை நாட்டு சொல்லும்போது நல்லா இருக்கு, டெவலப் பண்ணுன்னு சொல்லி நான் கூட சொல்லியிருந்திருக்கேன். அப்போ நாங்களாம் ஒன்றா பண்ணுவோம்லாம் ஐடியாவே இல்லை. நான் சொல்கிறது 4-5 years பேக். ஸோ அப்போவே வந்து இந்த நாட் புதுசாக இருந்துச்சு. எனக்கு ஃபீல் ஆச்சு, புதுசாக இருக்குது, சொன்ன கதையிலேயே இது ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சொல்லிட்டு இருந்தேன். டெவலப் ஆச்சு அது. அப்போ வேற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக வந்து கமிட் ஆகி உட்காந்துருந்த டைம் நாங்கள் டிஸ்கஷன்லாம் போயிருக்கோம். ஸோ அப்போ நடக்கல. அப்போது அதுக்கப்புறமா தான் வந்து கூகுள் குட்டப்பா வந்து அந்த படம் பார்த்து நாங்கள் ஜஸ்ட் ஒன்றா பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அது இட் வென்ட் த்ரூ. ஓகே. அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ ஜெயசந்தர் சார் வந்து திருப்பியும் ப்ராசஸ் இருந்துச்சு. ஒரு டேரக்டரோட லைஃப் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? எப்படி ஆன் ஸ்க்ரீன் சொல்கிறீங்களா? ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு டேரக்டரோட லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு சிம்பிள் வேர்டில் சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? இயல்பான வாழ்க்கை தான், எல்லாருக்கும் வளர மாதிரி இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தானே. என்ன இதில் வந்து லைக் மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வெளியே தெரியும். ஒன்று சக்ஸஸ், ஒன்று ஃபெயிலியர்னா அது பெருசாக கொண்டாடுவாங்க. சக்ஸஸ் ஆனால் ஃபெயிலியர்னா அது பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து லைக் என்ன ஒரு ஸ்டேபிள் மைண்டோட அப்ரோச் வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சார். இப்போ நான் கேட்குறது இது ரொம்ப பொதுவான கேள்வி உங்கள் 2 பேர்ட்டையுமே. ஸோ இப்போ வந்து நிறையா ஆர்டிஸ்டும் சரி, டேரக்டர்ஸும் சரி, ஒரு படம் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு நம்ம மலையாளத்துலேருந்து வந்து இப்போ ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் அதிகமாக பேசுகிறாங்க. உடனே ஆடியன்ஸ் வந்து என்னடா படம் இருக்கிறீங்க, இது மலையாளத்தில் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கலாம் சார்?
இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லைவான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்ம ஊர் நம்ம ஆடியன்ஸ் இந்த தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு லார்ஜர் தென் லைஃப் தான். நம்ம வி ஆர் டியூன் லைக் தட். நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி தான். பட் மலையாளம் வந்து அப்படி இல்லை. அவங்க எல்லா விதமான அதுவும் லைவான விஷயங்கள், ரொம்ப நேட்டிவிட்டியான விஷயங்கள் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல நேட்டிவிட்டியான கதைகள் நிறைய இருக்கு. பட் அதில் வந்து எமோஷன்ஸும் நிறைய இருக்கும், ஹீரோயிசம்ஸும் நிறைய இருக்கும், எல்லாமே நிறைய அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாஜரேஷன் எல்லாமே தேவைப்படுது. பட் இப்பவும் பாத்தீங்கன்னா இப்போ பார்க்கிங் படம் வந்திருக்கு பாத்தீங்களா, அது ஒரு லைவான மேட்டர் தான். ஒரு சின்ன எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அதை வந்து இப்போ எல்லாமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி கதைகள் வராமலாம் இல்லை, நம்ம ஊர்லேயே வந்திருக்கு. இப்போ இந்த 2024 வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 3 படங்கள் செம்மையா ஒரே லைனில் அடிச்சு ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் அண்டர் ப்ராசஸில் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, இது சொல்ற எப்படின்னா படத்தை கொண்டாடுங்க, அதுக்காக நம்ம தமிழ் சினிமாவில் குறை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆசைப்படுறேன். ஹன்சிகா மேம் வந்து அரண்மனை படத்தில் ஒரு கோஸ்டா பார்க்கும்போதே ஒரு டெரிஃபிக்காக ஒரு அழகான பேயை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த படம் தான் இந்த படத்துக்கு வந்து அவங்கள எடுக்கிறதுக்கான காரணமா? இல்லை, இது வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன அதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு. என்னென்னா அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் தான் பண்ணுறேன்னு நான் முடிவு பண்ணுறேன். கதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. இந்த ஆர்டிஸ்ட் பண்ணுறோன்னா அது அவங்களுக்கு என்னென்னலாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்னலாம் இன்னும் பண்ணலான்றது அதை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பண்ண அவங்க ஹாரர் படங்கள்லாம் பார்த்துட்டு இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அவங்க ஒரு 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 ஹாரராக இருந்தாலுமே ஒரு காலேஜ் கேர்ள் அதில் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுற உமனாவும் அதில் அது அப்படி ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்புறம் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அது தவிக்கிற ஒரு இதுவும் இருக்காங்க. நல்ல ஆர்டிஸ்ட் இல்லையா அவங்க. நான் கரெக்டாக எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு 1 டேக் அதிகபட்சம் போனால் ஒரு 2 டேக் போவோம் சில சீன்ஸ், அதாவது நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ஆர்ஆர் படத்தை தான் பார்த்துன்ற மாதிரி கிடையாது. இவங்க நல்ல ஆர்டிஸ்ட்ன்றதால அவங்க எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துக்கிட்டோம். சார், இப்போ நீங்க நம்ம தமிழ் சினிமால இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இவங்களை பார்த்து இன்னும் வியக்கக்கூடிய ஒருத்தர்னா யாரு சார்? ஒரு டைரக்டரா இந்த இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்புட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இல்லாட்டினாலும் இவர் எனக்கு ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக தமிழ் டேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா. இப்போ பெரிய மாஸ் ஹீரோஸ் வச்சு மாஸ் ஹிட் கொடுத்த டேரக்டர்ஸும் இருக்காங்க நிறைய. ஒன் ஃபிலிம் ஸ்டார்டிங் டெபியூ டேரக்டர்ஸுமே நிறைய பண்ணுறாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு விஷயம் கற்றுக்கலாம். இவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு எனக்கு சொல்ல வரல. ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஒரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம கற்றுக்கலான்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டேரக்டருக்கும் நிறையா ஒரு கனவு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி தான் நம்ம படங்கள் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது வந்து ப்ரொடக்ஷன் சைன் போகும்போது அது வந்து அந்த திசை திருப்பும் இந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, லக்கிலி இந்த 2 படமும் நாங்கள் அப்படி ஃபேஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து எங்கள் டைரக்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அதில் வந்து அது எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டாரு. கூகுள் குட்டப்பால வந்து எங்களுக்கு எதுவுமே நாங்கள் கேட்டது எல்லாமே கிடச்சிது. ஸோ அதில் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பேசிக்கலாக என்னென்னா அவருமே ஒரு டைரக்டர்ன்றதுனால அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த இஷ்யூ எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் விஜய் சந்தர் சாரும் வந்து அவருமே ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குமே தெரியும் ஒரு ஆஸ் அ டேரக்டர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்ற விஷயங்கள்லாம் தெரியும். அதை தாண்டி நம்ம ஏதாவது கேட்கும் போது அது வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. ஸோ பெருசாக எங்களை அந்த மாதிரி ஒன்றும் இஷ்யூஸ் வரல. சார், இப்போ அடுத்து வந்து 2 பேருக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி தான். இப்போ வந்து நிறைய வந்து வயலன்ஸான படம் வருதுங்க. இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிக்கும், நல்ல படங்கள் கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சீரியஸாக அது வந்து அந்த மாதிரி மக்கள் மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ என்னன்னா கொஞ்சம் வயலன்ஸ் ஒரு ஓவர் த போர்டு தான் இருக்குது இப்போ, அப்படிதான் சொல்கிறேன். பட் என்னன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டோம், இப்போ வந்து லைக் இந்த வீடியோ கேம்ஸ் அதெல்லாமே நிறைய கேம்ஸ் பப்ஜின்னு சொல்கிறாங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க யூத் வந்து இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப லைக் பண்ணுறாங்க. எப்பவுமே ஆக்ஷன் ஃபிலிம்ஸுக்குன்னு ஒரு இது இருக்குது எப்பவுமே. பட் இப்போ வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ அதை அவங்க கொடுக்கும்போது பெருசாக கொண்டாடுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான். ஓகே, இல்லை அப்படின்னு படம்னா எல்லாமே படம். அப்புறம் காமெடி படமாக எடுத்தால் எல்லோரும் சிரிச்சிட்டே இருப்பாங்களா? இல்லை அது வந்து படமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுறாங்க. இப்போ மக்களுக்கு ட்ரெண்டு மாறுது இல்லையா, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறதுனால அது வருது. இப்போ காமெடி படங்கள், இப்போ லவ் ஸ்டோரிலாம் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரியான இது வரும். அதனால வந்து அந்த மக்கள் அந்த மலையாளிக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சினிமாவை தான் பார்க்கணும் தவிர இந்த படம் எடுத்தால் சைக்கலாஜிக்கல் அப்படி போயிடுவான்றது அதுவே வந்து நம்ம தப்பான ஒரு முறையாக இருக்குது. ஆனால் நல்லா ஒரு படம் எடுக்கணும். அப்போ என் ட்ரெண்டில் என்ன படம் வருதோ அது மாதிரி நிறைய படங்கள் வரும். இது வைலன்ஸ் அப்படின்றது எல்லா எப்பயுமே இருக்குங்க. நிஜத்தில் இருக்கிறத பார்த்து தானே படமாக எடுக்கிறோம். உள்டாவாக வருது. இப்போ என்னென்னா சொன்ன மாதிரி வந்து மொபைல் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த பப்ஜி அதெல்லாம் போகும்போது வந்து சுடுறது அந்த மாதிரி ஃபைட்ஸ்லாம் அடிக்ட் ஆகிடுறாங்க. அது இருந்தால் வந்து நம்ம அந்த உலகத்தில் இருக்கிறவங்க வந்து அதை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. ஓகே, ஸோ இப்போ விஜய் சார் வந்து
அரசியல் இந்த மாதிரி போனதுக்கு நான் சினிமா பேஸ்டானதை கேட்குறேன். அவர் போனதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லாஸ் வந்து சந்திக்கும் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் பதில் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒரு 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் அவரை வச்சு நடக்குது அப்படி மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டு கொஞ்ச நாளாகவே தமிழ் சினிமா வந்து ரொம்ப க்ரோர் கணக்கில் 2000 crores கணக்கில் போன வருஷம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து 400 crores அந்த மாதிரி தான் வந்து டோட்டலாகவே வந்து சர்வேல் பண்ணியிருக்கு. சின்ன சின்ன படங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் அவர் நடித்தார் அப்படின்னா பல பேருக்கு வேலை கிடைக்கும், இப்போ பல பேர் அதை வந்து வாழ்வாங்க. அந்த மாதிரிலாம் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்காண்டி அது அவருடைய விருப்பம் அது. ஆனால் பட் நிறையா பேருக்கு வந்து பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த இடத்த இன்னொருத்தர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகே சார். ஒரு டேரக்டர் வந்து ஒரு புது படம் பண்றதுக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றதுக்கு நிறைய மெனக்கெடுதல் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டரா போகணும், நிறைய பேரை வந்து நம்ம பார்க்கணும், நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் சாருடைய பையன் வந்து சஞ்சய் அவர்கள் முதல் படமே ஒரு பெரிய ஒரு பிராண்ட்ல வந்து பண்றாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க சார்? அது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே அமையிறது தான் அது. அவங்களுக்கு அந்த 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 ஃபவுண்டேஷன் இருக்கு. அந்தந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அப்போ அவருக்கு வந்து ப்ரொடக்ஷனே வந்து கொடுக்குற அளவுக்கு ஆனால் அந்த ஒரு லெவலில் அவங்க இருக்காங்க, கொடுக்குறாங்க. பட் அவருக்கு மட்டும் அமைதுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அடுத்த வருஷம் டைரக்டர் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே அமையிறது. அது வந்து தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார். ஆஸ் ஃபார் அஸ் கன்சர்ன்ட் எல்லாருமே வந்து புதுசாக படம் எடுக்கணும், அவங்க தாட்ஸ் வரணும் அப்படின்றது அவங்க எண்ணங்கள் வந்து ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது எந்த ரூபத்தில் எந்த டைமில் வந்தாலும் சரிதான். ஓகே சார். ஸோ இந்த கார்டியன் படத்தை வந்து நாங்கள் வந்து என்ன மாதிரியான படமாக எதிர்பார்க்கலாம் சார்? மக்கள்கிட்ட வந்து இதுதான்ப்பா இருக்கும் அப்படின்னா என்ன சார் சொல்லலாம்? எல்லாமே இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் வந்து எல்லாமே இருக்குது. ஏன்னா இது வந்து யூஸ்வலாக வந்து நான் சொன்ன மாதிரி பேய் படம்னு சொல்லும்போது, ஹாரர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லும்போது டார்கெட் ஆடியன்ஸ் வந்து குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ யூத் ஆடியன்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னு. இது அப்படி இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு மதர் டாட்டர் சென்டிமெண்ட்னு ஒரு விஷயம் ஒன்று உள்ளே இருக்குது. ஸோ அது போக இல்லாமல் ஒரு கோரியான சீக்வன்சஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்கேரி சீக்வன்சஸ் தான் நிறைய இருக்கும் படத்தில். அங்கங்கே இருக்கும், ரொம்ப கோரியாக இருக்காது. ஸோ கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக தான் இருக்கும். இதில் காமெடி, ஆக்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பட் என்னன்னா மோர் ஆஃப் 80% என்ன இருக்குன்னா ஹாரர் த்ரில்லர் அப்படின்றது நிறைய இருக்கும். அதில் இந்த எல்லா விஷயங்களுமே அடங்கியிருக்கும். ஓகே சார். ஹாரர் ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு டைம்ல வந்து இந்த காமெடி கலந்த ஒரு ஹாரர் அப்படின்றது தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து மக்கள் வந்து எந்த மாதிரியான ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், மக்கள் வந்து இந்த காமெடி ஹாரர் தான் விரும்புவாங்க. ஒரு மாதிரி இதாக ஸ்கேரியாக இருக்கிறதா விரும்புவாங்கன்னு கிடையாது. நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு ஹாரர் படம் போதும் உங்களுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வந்து மக்களுடைய ரசனையை வந்து நீங்கள் வந்து கணக்கு போட முடியாது. ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லரையும் ரசித்து பார்க்குறாங்க, காமெடியும் ரசித்து பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ வந்து அதில் அந்த எடுத்துக்கிட்ட ஜானரில் நம்ம கரெக்டாக சொல்லலை அப்படின்னா தான் அது பிரச்சனை. எப்பவுமே ஆடியன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஜானர் நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதை ரசிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம படமும் வந்து அந்த ஜானருக்கு என்ன இருக்கோ அதை நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ வந்து நம்ம நார்மலான ஒரு ஹாரர் படமாக இருக்காது. நான் அந்த கதையை எழுதும் போதே வந்து நல்ல ஒரு திரைக்கதையை தான் அமைச்சிருக்கோம். ஒரு புதுசாக ஒரு திரைக்கதையை பண்ணியிருக்கோம். சீட்டு நுனியில் உட்கார வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஆடியன்ஸை, ஸோ அதை யோசிச்சு தான் வந்து இது பண்ணியிருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம படமும் வந்து ஒரு அவங்க லிஸ்ட்டில் ஒன்று இருக்கும், ஒரு ஹாரர் பட லிஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து அந்த டேரக்டரே முதவே வந்து சொல்லியிருந்தாரு, ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு அதாவது அர்ஜுன் ரெட்டி பார்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஹைப் ஆகுறீங்க அப்படின்னா இன்னொரு படம் இருக்குங்க, அதுக்கெல்லாம் என்னென்னலாம் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதவே வந்து கணிச்சிருக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதவே வந்து சொல்லிட்டாரு இந்த படம் இப்படி தான் இருப்போம், மக்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக கணிச்சிருந்தாரு. ஒரு டேரக்டரால ஃபுல்லாக ஆடியன்ஸை வந்து கணிக்க முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக நான் அனிமல் படம் பார்க்கல இன்னும். பட் என்னன்னா ஃபுல்லாக கணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 80% அவங்களோட இது இருக்கும். யாராலையும் 100% எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கஷ்டம். ஒரு 80% சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், கணிக்க முடியும். ஓகே சார். ஸோ இந்த கார்டியன் ஃபிலிம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் கொடுத்து தரமான படைப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். PGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம் 7825-806-806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.